அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். வேற ஒரு சந்தேகம் சாமி. கேளுமா. இப்போ ஒரு சந்தேகம் இல்லை, 9 சந்தேகம். மனசில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் எப்பவுமே இந்த பழா போன மனம் இருக்குது, இது எதையாவது ஒரு சந்தேகத்தை பிடிச்சி வச்சுக்கிச்சின்னா அதுவே அது அதை கொள்ளும். ஆனால் அந்த சந்தேகத்தை எங்கேயாவது ஒரு விடை கட்சிச்சுன்னா தூக்கி போட்டுச்சுன்னா அவன் ஃப்ரீயாகிடுவான். அந்த மாதிரி மனசுக்குள்ளே எந்த சந்தேகம், இந்த ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா? எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருதில்ல, அது 2 விதத்தில் வரும். ஒன்று அளவு மீறி துண்ணுட்டு கொழுப்பாட்சிக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும். ஒன்று மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மன அழுத்தத்தில் வர ஹார்ட் அட்டாக்னா அடுத்தவங்க நம்மளுடைய துன்பத்தையோ நம்மளுடைய இன்பத்தையோ அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் தான் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தும் போது அந்த அழுத்தம் தான் ஹார்ட் அட்டாக்காக மாறும். ஒரு சிலருக்கு அளவு மீறி கண்டதை துண்ணு போட்டு கொழுப்பு போய் அந்த ஹார்ட் சுவாசம் வர காற்று இல்லாமல் கொழுப்பு அடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வரும். இப்படி 2 விதத்தில் வரும். அந்த மனசில் இருக்கிற பிரச்சனை எப்பவுமே எதையோ ஒன்று நட்பு அப்படின்றத எதுக்காக வச்சுருந்தது தெரியுமா? ஆதியில் உனக்கு இருக்கிற கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லிடணும், அப்போ உன் மனம் ஃப்ரீயாகிடும். அதே மாதிரி எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை நான் உங்ககிட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லி ஒருத்தரை பரிமாறிக்கும் போது அந்த மனம் ஃப்ரீயாகிடும். நார்மலாக இருப்போம். நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய செயலே தடுமாற்றமாகிடும். இது யாருமே சரியான நட்பு கிடைக்கலன்னு சொன்னால் இதுக்கு தான் கோவில் வச்சாங்க. அப்போ தெய்வத்தாண்டியானா போய் சொல்லு, அந்த தெய்வத்தாண்டி அது பேசுதோ பேசலையோ, ஆனால் இவனுக்கு ஒரு திருப்தி கிடச்சிச்சு, நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி கிடச்சிச்சு. அப்போ இவன் மனசை விட்டு அது வெளியே போயிடுச்சு. இந்த வெளியே போகும்போது அவன் சுதந்திரமாயிட்டான். அப்போது மனசுக்குள்ளே எந்த அழுத்தத்தையும் வைக்கக்கூடாது. அதுவும் என்கிட்ட வர என்னுடைய ஆன்மீக சீடர்கள் யாருமே மனசு அழுத்தம் வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்படியாப்பட்ட கொரோனாஸ் வந்த பீரியடில் கூட நான் மார்ச் 2000 கொரோனாஸை பற்றி உலக மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அறிக்கை விட்டேன். கொரோனாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே கொரோனாஸை பற்றி பயப்படாதீங்க இல்லையா? அப்போவே நான் மீடியாவில் பேசியிருந்தேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க, கொரோனாஸு வராதுன்னு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம சீடருங்க இருக்கிறாங்க, அதே பயிற்சி பண்ணாங்க, யாரையுமே ஒன்றுமே எந்த கொரோனாஸும் தொடலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற சீடர்களுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை, ஆனால் இது செய்யாதவங்க பாதித்தாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சி ஆகப்பட்டது தன்னறியாமல் தனக்கே தெரியாமல் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இது. அமெரிக்காவிலேருந்து ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா என்னை கேட்குறாங்க, சாமி நீங்கள் வெளிநாடெல்லாம் போவீங்களான்ட்டு. இல்லைம்மா நான் போகிறதில்ல. ஏன் சாமி? நிறைய சாமியாருங்க போகிறாங்க. அவங்க போட்டோம். அதில் 2 விதம் இருக்குது சாமியாருங்க போகிறது. ஒன்று தண்டல்காரங்க போகிற மாதிரி போகிறாங்க, இன்னொன்று தெரியாத ஆன்மீகம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு சிலர் போகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, தண்டல்காரர் மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் கலெக்ஷன் பண்ணின்னு வந்துடுறாங்க. நான் அது மாதிரி போகிறதில்ல. ஏன்னா இது ஞானம், இது இது ஊடு ஊடாக போய் தேடி சொல்லி வியாபாரம் பண்ணுற விஷயம் இல்லை. இது என்னை எவன் தேடி வரானோ அவனுக்கு தான் நான் சொல்லுவேனே தவிர நான் தேடி போய் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது நான் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அந்த அம்மா டாக்டர், அமெரிக்காவில் ராஜேஸ்வரின்னு. போன வாரம் கூட ஒரு 2 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாங்க அவங்க ஆசிரமத்துக்கு டொனேஷன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தராவது இப்படி இருக்கிறீங்களே சாமி, சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு உங்கள் இது பார்க்கும்போது அப்படின்றாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஞானமாகப்பட்டது ஒரு நாளில் போய் எங்கேயுமே எவனுக்குமே சொல்லி கொடுத்து ஞானம் பெற முடியாது. வருஷ கணக்கில் இங்கே வரான், இவனே ஞானத்தை அடைய முடியல. இங்கே நீ போய் ஒரு நாள் ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துட முடியுமா? கூட்டம் போட்டு ஒரு 1000 பேரை உட்கார வச்சு ஞானம் சொல்லி கொடுக்குறது. ஞானம்ன்றது குரு சிஷ்யன் தனித்த ரூமில் சொல்லி கொடுக்குறது. கும்பல் கூடி மைதானத்தில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துறது இல்லை ஞானம், இல்லையா? இங்கே உபதேசம் இப்போ வாங்கின இல்லை, நீ எப்படி கொடுத்தாங்க? கும்பலாக கூட்டியாக கொடுத்தாங்க?
தனிமையில் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கணும். அதுதான் உபதேசம். கூட்டமாக கூட்டி கும்பலை கூட்டி ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு சொல்லி கொடுக்குறது வசூல். அது நான் அது மாதிரி பண்ணுறது இல்லைம்மா, அது பண்ணுறவங்க எப்படியாவது பண்ணி போடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சாமி, ரொம்ப சந்தோஷமாகுது நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஒரு நல்ல குரு வந்து ஒரு ஊராக போகக்கூடாது, அது ஆதியிலேருந்து இருக்குது அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போகிறதில்லம்மான்னு. மலேசியாவில் எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணாங்க. அது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் போகிறேன்னுட்டு பாஸ்போர்ட்டில் இந்த கொரோனாஸில் அனுமதி இல்லை. அதனால் அதுவும் போல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போய் செய்துருங்கன்ட்டு. அதுக்கே நான் போகல, மற்ற விஷயத்துக்காக நான் போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எந்த நாட்டில் ஒன்றாலும் இருக்கட்டும், யார் ஒன்றாலும் இங்கே வந்தால் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர தயார். ஆனால் ஊடாக போய் நான் சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா இது மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது மனித நிலையில் செய்கிற உபதேசங்கள் கிடையாது. மனித நிலைக்கு கடந்த நிலை இது. அந்த நிலையில சொல்லி கொடுக்கும்போது அவனுடைய பாவத்தெல்லாம் நான் சுமக்கணும். அவன் தான் குரு. தூர நின்று கை காட்டிட்டு போறவன் குரு இல்லை. அப்படி பண்ணும்போது அப்பதான் அவனுக்கும் அது வேலை செய்யும், அந்த உபதேசம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி இந்த உபதேசங்கள் அவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தது. தனிப்பட்ட தைரியம் யாருமே இல்லை. இப்போ உனக்கு நீ எந்த தைரியத்தில் கேரளாவிலேருந்து ஒண்டியாக நீ கிளம்பி வந்த ஒரு வயசு பொண்ணு, அந்த அந்த ஆர்வம், அந்த வெறி இதானே உங்களை இங்கே கொண்டாந்து விட்டுது. ஒரு உன்னரமாக வந்துக்கிறாங்க திருவனந்தபுரத்துலேருந்து, கேரளாலேருந்து. அந்தமா வயசானவங்க, அவங்க எங்கேயாவது வண்டியில் உட்காந்து வந்தோட யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் நீ ஒரு சின்ன பொண்ணு, நீ வரணுன்னா ரொம்ப கடினம். ஏன்னா உனக்கு பல பேருடைய அனுமதி வேணும். உன் கனவு அனுமதி வேணும், உன் தாய் தப்பா அனுமதி வேணும், மாமியார் மாமனார் விட்டு அனுமதி வேணும். இவ்வளவும் இருந்தால்தான் நீ வர முடியும். ஆனால் இந்த இவ்வளவும் தாண்டி நீ வந்து இதை வந்துக்கிறன்னா உனக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இதை பெற முடியும். இப்போ அம்மா அப்பா மனசு வேதனைப்பட்டா அது பாவங்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ இந்த பாதையில் வராமல் இருந்தால் சரி, அம்மாவை பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு போகலாம். இப்போ இந்த பாதையில் வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணணும். ஆனால் ஒரு யோசனை வந்து இப்படி வேதனைப்படுறாங்களே பண்ணணும்னு தோணுது. அப்புறம் ஐயா வேணாம், எதுக்கு ஐயா பார்த்து ஐயா சொன்னதை பார்த்தா ஐயா சரிகளை குடும்பத்தில் ஒரு கையில் பிடிக்கணும், யானத்தை ஒரு கையில் பிடிக்கணும்னு. ஆனால் எதுக்கு அப்படின்னு யோசனை தோணுது. அப்போ அவங்க வேதனை படுத்துறது பாவம் பிடிக்குமா? பாவம். அம்மா அப்பா வேதனைப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்தினா கல்யாணம் பண்ண சொல்லி சொல்றாங்க, வேணாங்கிற மாதிரி இழுத்து அடிச்சு பாவம் தானே அது. அவங்க வேதனைப்படுறாங்கல்ல, அப்போ அது பாவத்தில் சேருமா இல்லை என்ன? ஒரு ஐயா என்ன கேட்க வர்றாருன்னா, அம்மா அப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அதை நான் தட்டி கழிச்சோம்னா அவங்க மனசு வேதனைப்படுது. அப்படி ஒரு வேதனை வந்ததுன்னா அது பாவமா புண்ணியமா? அதுன்னு சாமி. ஆமாங்க ஐயா, அதான் கேட்க வர்றாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாவமா புண்ணியமா? அது பாவமா? ஏன்னா ஐயா குடும்பத்தில் ஒரு கையில் பிடின்னு சொன்னாலும் அவங்க பாவம்னு சொல்கிறாங்க. ரைட். நம்ம பாவம் இல்லை, பாவம் இல்லை. இது எப்போ பாவம் இல்லைன்னா, உண்மையிலேயே நான் ஒரு விவேகானந்தர் மாதிரி ஞானம் ஒன்று தான் எனக்கு நோக்கம், வேறு புலன்கள் வழியாக என்னால் ஓட மாட்டேன் அப்படின்னு என்னால் வைராகமாக நிற்க முடிஞ்சா அவங்கள தட்டி கழிச்சா அது பாவம் இல்லை. என்னால் அந்த மாதிரிலாம் நிற்க முடியாது. என் மனசு ஒரு நாள் போகல, ஒரு நேரம் இல்லை. ஒரு நாள் உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளி நான் தான். ஒரு நேரம் உலகத்திலே மடிகட்டின முட்டாளே நான் தான். மாற்றி காட்டுதா சாமி? ஒரு டைமு எல்லாமே தெளிவாக புரியுது. எப்பா பட்டு பட்டுன்னு சொல்கிறேன், எப்படிப்பா சொல்கிறேன்? ஒரு டைமில் எல்லாமே சூன்யமாயிடுது, முட்டு சந்த மாதிரி ஆகிப்போய், வழியே தெரியல. இதுக்கு என்ன பண்ணணும்? சின்ன சின்ன விஷயமா இருக்கும், என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது ஒரு டைம் அப்படியே பிரகாசமாக இருக்கிறேன், ஒரு டைமு அமாவாசை மாதிரி ஆகிடுறேன். இந்த மாதிரி ஒரு நிலை என் மனசில் இருந்ததுன்னா நமக்கு குடும்பம் தான் கரெக்டு, சரிங்களா? அப்போ பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா பாவ புண்ணியம் பார்க்கறத விட்டுட்டு நான் நிற்க முடியுமா, நிற்க முடியாதா? நின்னா அது பாவமே கிடையாது. நிற்க முடியல அப்படின்னா நின்றும் பாவம், நின்றும். ஏன்னா உனக்கு மட்டும் இல்லை, உன்னை பெற்றதுனால அவங்களுக்கும் பாவம். புரியா சாமி? அந்த பாவம் அவங்க அம்மா அப்பா பாவம் மட்டும் நமக்கு வரதில்லை. நாம் இப்படி ஒரு பாவம் செஞ்சோன்னா அம்மா அப்பாவுக்கும் போய் சேரும். ஏன்னா பெற்றுட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கும் போய் சேரும், சரிங்களா? அதனால் ஒரு முடிவு பண்ணுங்க, என்னால் வைராகமாக நிற்க முடியும் அப்படின்னா தைரியமாக இருங்க. யார் மனசு வேதனைப்படுத்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதனால் எந்த பாவமும் அவங்களுக்கும் போகாது, உங்களுக்கும் வராது. ஆனால் தடுமாறுற புத்தி எனக்கு இருக்குது, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இல்லைன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிங்க. கடைசிக்கு இல்லையா இந்த பணம் தூக்கிட்டு போகிறாங்களையா,
அந்த பூவு ஆமா. பொரி கடுகு ஆமா. அதெல்லாம் எதுக்கே போடுறாங்க? எதுக்கு போறாங்களா? சுடுகாடுக்கு போனவரே திரும்பி வந்துடக்கூடாதான். அதெல்லாம் என்ன அதான் பண்ணுவாங்க? நமக்கு தெரிஞ்சு போச்சே. அது முதல்ல அப்ப தெரியாம இருந்திருமா உங்களுக்குன்னு கேக்குறேன். ஆ? இதெல்லாம் தெரியாம. தெரியாம இருந்துச்சு போட்டாங்களா இல்ல தெரிஞ்சுதான் போட்டாங்களா? ஏம்பா இதெல்லாம் தெரிஞ்சே என்ன பண்ணான், நைட்ல தனியா தூங்க மாட்டான். பக்கத்து ஊர்ல செத்தால இது அவர் ஆவி போதுங்கன்றான். ஏன் இவனுக்கு தெரியாதா? செத்தவன் 14 மாதம் போய் பிறந்தவன் எல்லாருக்கும் தெரியும். ஏன் பயம் எங்க வந்தது? அதையும் எவ்வளோ அறிவு சொன்னாலும் அதையும் தாண்டி அவன் பயம் நிற்குது. அதானே சாமி? அப்போ அந்த பயத்தை எப்படி போக்குறது? எப்படி போய்க்கி ஆகணும்? இவன் அறிவாக சொன்னால் கேட்கல, ஆனால் போய்க்கி ஆகணும். அப்போ என்ன பண்ணா, போகும்போது என்ன பண்ணா, அந்த அவளெல்லாம் போட்டுனே போவான். ஏன் போடுற அப்படின்னா, வரவர் திரும்பி சுடுகாட்டில் திரும்பி ரிட்டர்ன் வருவாராம். அப்போ என்ன பண்ணுவாரான், இங்கே போட்டு இந்த அவளெல்லாம் எடுத்துன்னு வருவாராம். விடியறக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்னா வாங்கிட்டு வரோம். நைட்டு பொறுக்க ஆரம்பிச்சு விடிஞ்சிருமா. விடிஞ்சவன அவருக்கு வேலை இல்லை. எங்க பாட்டி சொன்னாங்க திரும்ப அவர் சுடுகாடுக்கு போடுவாராம். நம்மளோட மூடத்தானே, இவன் சொன்னா கேட்க மாட்டான். அப்போ இவனுக்கு ஒரு கதையை சொல்லு. சாங்கியம் சம்பிரதாயம்லாம் எதுக்காகனா நமக்காக தான். நமக்கு அறிவு தெளிவு வந்ததுன்னா சம்பிரதாயம் நமக்கு தேவையே கிடையாது. இங்கேயே சொல்கிறாங்க, சாமி காலையில் எழுந்துடுறான், கடகடன்னு விளக்கு ஏற்றுவேன், கடகடகன்னு கற்பூரம் காட்டுவேன், கடகடன்னு ஊதுவத்தி கொளுத்துவேன், எல்லாம் பண்ணி முடிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, பாடம் பண்ண டைம் இல்லை சாமி அப்படின்னா. டைம் இல்லை, இங்கே தான் போய் மணி அடிக்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நாம் அங்கே சொல்லிக் கொடுப்போம், அப்படியே சொல்லி கொடுத்தோம். இதெல்லாம் சம்பிரதாயமா? இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு விளக்கு ஏற்றுங்க, நீங்கள் அது முன்னாடி உட்காந்துங்க, பாடம் பண்ணுங்க. இப்போ இதுக்கு டைம் விரையும் ஆகாது. ஆனால் நமக்கு எது பிடிச்சிக்குதுன்னா சம்பிரதாயத்து மேலே தான் நிறையா ஈடுபாடு இருக்குது. சரக்கை விட்டுடுறோம். நம்ம எப்பவுமே சக்கை தான் நிறைய இருக்குது, சரக்கை சாரெல்லாம் கீழே போயிடுது. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கதையை கேட்டுன்னு இப்படியே உட்காந்து வேண்டியது தான். போன வருது பொரிய துணுதுன்னு நம்ம தான் இடம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு அறிவு தெரிஞ்சால் இந்த கதை நமக்கு தேவையில்லை. என்னப்பா ஆத்மாவுக்கு நன்றி. என்ன பாவனா